கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா செய்திகள். இந்த வாரமோ சினிமா செய்திகள்ல தமிழ் சினிமால கடந்த சில தினங்கள்ல நடந்த படப்பூஜைகள், பத்திரிகையாளர் சந்திப்பு, இசை வெளியீட்டு விழா, ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்தையுமே காட்சிகளா பார்த்து ரசிக்கலாம். சினிமா, குறிப்பா தமிழ் சினிமாவை நம்பி வந்த எந்த படைப்பாளியையும் தவிக்க விட்டிருக்கோம், ஆனா தவிர்க்க விட்டதில்ல. அவங்க அதிர்ஷ்டத்துக்கும் உழைப்புக்கும் ஏற்ப வெற்றி அடைஞ்சிட்டு வராங்க. நடிகர் சங்கத்தில் உள்ளவர்கள், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர்கள் சங்கம் என அனைத்து சங்க படைப்பாளிகளும் உதயாவின் நட்புக்காக உத்தரவு மகாராஜா படத்தின் இசை வெளியீட்டு விழால கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. இந்த படத்துல உதயா ஹீரோவா நடிச்சு முதல் முறையா தயாரிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆகி. ஸோ இதுக்கு நிறைய கெட்டப் தேவைப்பட்டுச்சு, நிறையா ஒர்க் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் நிறையா விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட்டு. நானே சொல்லக்கூடாது, படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த படத்தில் திருநெல்வேலிக்கு அப்புறம் ஒரு 18 இயர்ஸ்க்கு அப்புறம் பிரபு சாரும் நானும் பண்ணுற படம். என்னோடய திருநெல்வேலி பண்ணும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் 18 இயர்ஸ். அதே 18 இயர்ஸ் கழிச்சு உத்தரவு மகாராஜா ரிலீஸ் ஆகுது பிரபுனோட. ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. இது ஒரு ரெஃபரன்ஸ் இல்லாத ஒரு ஸ்கிரிப்டு. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக திங்க் பண்ணி கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணணும். நம்ம நிறைய ஆடியன்ஸாக நிறைய படத்தை நம்ம பார்த்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்தால் நல்லாயிருக்கும் சொல்லி ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். அந்த ஏக்கத்தை நிறைவேற்றிக்கிற ஒரு படமாக இதை பண்ணணும்னு ஆசைப்பட்டு, அது சைக்கோ ஜானரை பண்ணணும்னு ஆசைப்பட்டு பண்ண ஒரு படம். இந்த படம் டெஃபினட்டாக ஒரு பெரிய படமாக இருக்கும். ஸோ அண்ட் என்னோடய கேரியர்லேயும் இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவிஸாக இருக்கும் எப்போதுமே. ஸோ மெனி டைமென்ஷன். ஸோ இதில் ஒர்க் பண்ணது எனக்கு ஒரு 10 படம் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்தது. ரொம்ப எக்ஸைட்டிங்கான ஒரு ஃபில்மாக இருக்கும் அப்படின்னு தோணுது பார்க்கும்போது. என்டர்டெயின்மெண்ட் ஃபுல்லாக சார்ஜாக இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். தன்னோட முயற்சியில் போராடிக்கிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட எத்தனை வருஷங்க? 18 வருஷமாக போராடுறாருங்க. விடாமல் அந்த கான்ஸ்டன்ட் எஃபர்ட்லேயே இருக்கிறாரு. அதுக்கு உதயா இந்த படம் அதுக்கு ரிசல்ட்டை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். உத்தரவு மகாராஜா ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. ஐ திங்க் விவேக் சார் சொன்ன மாதிரி, எல்லாரும் சொன்ன மாதிரி உதயாக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிலிமாக அமையணும்னு பர்சனலாக நான் வேண்டிக்கிறேன். பன்முகம் கொண்டவன் ஒரு முகம் கொண்டு பன்முகம் கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்திய உதயா வெல்லுவான். உதயா வெல்லுவான். அவரே ப்ரொடியூசராக இருந்து ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பார் அப்படின்றது நமக்கு புரியுது. இருந்தாலும் ஒரு ஆர்டிஸ்டாக இருந்து அந்த கெட்டப்பை மெயின்டைன் பண்ணுறதுன்றது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். பார்த்திங்கன்னா தெரியும், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த ஃபேஸ் மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு உதயாவுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். பிருத்திவிராஜன் ஹீரோவாகவும் வீணா ஹீரோயினாவும் நடிக்க மதுராஜ் இயக்கியிருக்கும் படம் தொட்ரா. உத்தமராஜன் இசையில் சிம்பு பாடலை பாடியிருக்காரு. பிருத்திவிராஜனின் அப்பா பாண்டியராஜன் அவர்களும் இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்பெஷல் இந்த படத்தில் இருக்குது. கூடிய விரைவில் வெளிவரவும் இருக்குது. தொட்ரா படத்தோட டைரக்டர் மதுராஜ் பேசுகிறேன். நான் பாக்கியராஜ் சாரோட அசிஸ்டண்ட்டு. இது என்னுடைய ஃபஸ்ட்டு படம். தொட்ரா அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஏன் தொட்ரான்னு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஒரு யதார்த்த வாழ்வியலை ஒரு எந்தவித பாசாங்கும் இல்லாமல் உண்மைக்கு ரொம்ப பக்கத்தில் இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நான் தான் உங்கள் பிருத்வி பாண்டியராஜன் பேசுகிறேன். தொட்ரா செப்டம்பர் 7th ரிலீஸ் ஆகுது. இது ஒரு க்ளீன் யூ சர்டிஃபைட் ஃபிலிம். நான் மியூசிக் டைரக்டர் ஆர்என் உத்தமராஜா பேசுகிறேன். பாடல்கள் அந்த பாட்டு மட்டும் இல்லாமல் எல்லா பாட்டுமே நல்லபடியாக மக்கள்கிட்ட வரவேற்பு கிடைக்கும். நான் தான் ரமேஷ், இந்த படத்தோட டான்ஸ் மாஸ்டர். இந்த படத்தில் மொத்தம் 4 சாங்கும் சூப்பராக வந்திருக்கு. சாங் மட்டும் இல்லை, அதோட விஷுவலும் நல்லா வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் உத்தமராஜா நல்லா மியூசிக் பண்ணியிருக்காரு. நவீன் சங்கர் இசையமைப்பாளர். இந்த தொட்ரா படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தில் லவ், ரொமான்ஸ், காமெடி, ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். இந்த படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஆக்ஷன் ஓரியன்டாக போகும். ஸோ இதில் கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்கெஸ்ட்ரல் பேஸ்டு ஃபுல் ஸ்ட்ரிங்ஸ் செக்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். என் பேர் MS குமார். ஜெயஸ் அப்ரூவா ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் தொட்ரா அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்கோம். இந்த படத்தில் நான் ஒரு வில்லன் கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். இது ஒரு காதல் மையமாக கொண்ட ஒரு படம். தொட்ரா படத்தோட எடிட்டர் ராஜேஷ் கண்ணன். இதுக்கு முன்னாடி நான் 6வது சினம் எடிட் பண்ணேன். இந்த படம் எனக்கு 2வது படம் ரிலீஸ் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ராம்போ ராஜ்குமார் மாஸ்டரின் மகள்களான நவலக்ஷ்மி நவதேவி இருவரும் டாப்ஸி நடிக்கும் படத்தில் டான்ஸ் மாஸ்டர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. நவலக்ஷ்மி நடிகர் ரமேஷ் திலக்கின் மனைவி என்பது சிறப்பு. எழுமின் நடிகர் விவேக், தேவயானி, அழகம் பெருமாள், திலீபன் நடித்த மாணவர்களுக்கான விழிப்புணர்வு தரும் திரைப்படம். இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் இசையமைப்பாளர் டி இமான் உட்பட பல நூறு மாணவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இந்த படத்துக்கு முதல்ல ஒரு இசையமைப்பாளர் ஒரு புது பையனை ப்ரொடியூசர் அறிமுகப்படுத்துறாரு. இந்த முதல் படத்துலேயே அத்தனை சாங்கும் நான் 4 சாங் கேட்டீங்க, 4 சாங்கும் நீங்கள் பயங்கரமாக கை தட்டி ஒன்ஸ் மோர்லாம் கற்றுனீங்க. அந்த அளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு கணேஷ் அதுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. அந்த பையனுக்கு யார் ஆசீர்வாதம், அவங்க அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் ஃபஸ்ட்டு, கடவுளின் ஆசீர்வாதம், தயாரிப்பாளரின் ஆசீர்வாதம், இது எல்லாவற்றுக்கும் மேலாக ரசிக பெருமக்கள், ஊடக பெருமக்கள், உங்கள் ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். நிறைய இந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணுற விஷயங்கள், அதாவது வந்து யங்ஸ்டர்ஸ், யங்கர் ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஃபிலிம்ஸ் நிறையா வரணும், திரைப்படங்கள் வாயிலாக வரணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து இருந்தது. அது வந்து நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் கையில் தான் வந்து இருக்குது. ஸோ அப்படி ஒரு திரைப்படமாக நிச்சயமாக அந்த எழுமின் இருக்கும். இந்த டோட்டல் டீம்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் விவேக் சார் ரொம்ப நாள் கழிச்சு லீடாக பண்ணுறாரு அப்படின்னு நான் யோசிச்சுட்டேன். இப்போ தான் மீசை முருகில் ஹீரோவாக பண்ணார். அதுக்கப்புறம் ஸோ அதனால் ஒரு நல்ல திரைப்படம். இதோட பாடல்கள், இதோட லான்ச் பார்க்குறப்பே தெரியுது. இது முழுக்க இளைஞர்களுக்கான திரைப்படம், மாணவர்களுக்கான திரைப்படம். ஹீரோயினாக நடித்து வந்த சோனியா அகர்வால் வில்லியாக நடிக்க ஜெகா, உமேஷ் இருவரும் ஹீரோக்களாக நடித்திருக்கும் திரைப்படம் என்னால் உன்னால். ரிஸ்வான் இசையில் இயக்கியிருக்காரு ஏஆர் ஜெயகிருஷ்ணா. நிஹாரிகா, சஹானா ஹீரோயின்களாக நடிச்சிருக்காங்க. இந்த உன்னால் என்னால் படம் ஒரு இளைஞர்களுக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு ஒரு புத்தி சொல்கிற மாதிரி, ஒரு வயதான ஒருவர் புத்தி சொல்கிற மாதிரி ஒரு கண்டென்ட்டு படத்தில். எப்படி இளைஞர்கள் சிந்திக்கிறாங்க, எப்படியெல்லாம் அவங்க முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க, அது எப்படி இந்த சமுதாய சூழல் இருக்குது அப்படிங்கிறத பற்றி, அவருக்கு எண்ண ஓட்டங்கள் எப்படி இருக்குங்கிறத பற்றி கதை தான் இது. மிஸ்டர் ஜேகே என்னுடைய நண்பர். இந்த படத்தின் மூலமாக முதல் டைரக்டராக அறிமுகமாகிறாரு. ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்டர் ஒர்க் பண்ண ஒரு திரு தடங்கள் கூட இல்லாமல் ரொம்ப ஃப்ளோவாக நட்போடு இந்த படத்தை வந்து அவர் அணுகியிருக்காரு. இதில் சோடா கோபால் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த சோடா கோபால் கேரக்டர் இந்த படத்தில் எவ்வளோ தூரம் வந்து பிரமிப்பாக இருக்குன்னு இந்த படம் பார்த்தா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். நல்ல காமெடியாக, ஜோவியலாக, மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படம். பேர் ரிஸ்வான், இந்த படத்தோடைய மியூசிக் டைரக்டர். இந்த படம் மொத்தம் 6 சாங்ஸ் இருக்குது இதில். இது எனக்கு செகண்ட் மூவி. இது முன்னாடி மலையாளத்தில் தூரம் சொல்லி மம்முட்டி சாரோட தம்பி பையனோட மூவி பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். நிறைய படத்துக்கு ப்ரோக்ராமிங் ஒர்க் இது மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கேன். முதல் படம் ஞானக்கிருக்கன் 2014 அப்புறம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருக்க படம் தான் உன்னால் என்னால். ஏன்னா டிஃப்ரெண்ட்டான லவ் ஜானர், அதே மாதிரி குத்துப்பாட்டு, இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. என் கூட நடித்த ஆர்டிஸ்ட் நிஹாரிகா, உமேஷ், சஹானா இவங்க எல்லாருமே ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. ராஜேந்திரன் சுபையா அவர்கள் வழங்கும் உன்னால் என்னால். இந்த படத்தில் நானும் ஒரு கதாநாயகனாக நடிச்சிருக்கேன். சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் முகமது இர்ஃபான். ஒரு சாங்குமே ஒரு பேட்டர்னில் இருக்குது. எல்லா சாங்கும் சூப்பராக வந்திருக்கு. நல்ல காமெடியாக, ஜோவியலாக, மக்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த படம். என் பேர் சஹானா. இன்றைக்கி உன்னால் என்னால் என்னோட மூவி ஆடியோ லான்ச்சுக்காக வந்திருக்கோம். இந்த மூவியில் வந்து நான் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இதில் ஆக்சுவலாக த்ரீ ஹீரோஸ் அண்ட் 3 ஹீரோயின் சப்ஜெக்ட். எல்லாமே 3மே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். என்னோடது வந்து ஒரு ஹோம்லி வில்லேஜில் ஒரு துருதுருவான கேரக்டர். விசாரணை. தனுஷ் நடிக்காமல் தினேஷ், சமுத்திரக்கனி நடிக்க வெற்றிமாறன் இயக்கியிருந்த திரைப்படம். இந்த படம் தேசிய விருது வாங்கினது எல்லாருக்குமே தெரியும். வெற்றிமாறன் தனுஷை வைத்து இயக்கி முடித்திருக்கும் திரைப்படம் வடசென்னை. இந்த படம் அக்டோபர் 17ஆம் தேதி வெளிவர இருக்கு. இமைக்கா நொடிகள். அஜய் ஞானமுத்து இயக்கியிருக்கும் 2வது திரைப்படம். ஹிப்போபாதி இசையில் நயன்தாரா, அதர்வா, அருணா காஷ்யப் என பலர் நடித்திருக்கும் திரைப்படம். இந்த படத்துடைய கதையை அஜய் ஞானமுத்து அவர்கள் சொன்னப்போ அந்த பிளாட்டுக்குள்ளேயே ஒரு வசீகரம் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு 10 நிமிஷத்தில் இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் அந்த கதையை சொன்னாலும், இல்லை 10 நிமிஷத்தில் அந்த கதையை சொன்னாலும், 10 நிமிஷத்தில் சொல்கிற அதே கதை, அரை மணி நேரத்தில் சொல்கிற அதே கதை, அந்த ஒரு கேட்சிங் பாயிண்ட்ஸ், நம்மளை அதை கட்டி போடுற ஒரு விஷயம், அந்த மாதிரியான எலிமெண்ட்ஸ் இதில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இமைக்கா நொடிகள் 2 வருட கடின உழைப்பு, பல அவமானங்கள். ஸோ அதாவது இது ஒரு பெரிய பட்ஜெட்டில்
இந்த படம் வந்து நான் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் ஆடியன்ஸ்க்கு வந்து எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஸ்க்ரீன் ப்ளே, ஆர்டிஸ்ட், அதர்வாவோட லுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதர்வா அண்ட் ராஷி கண்ணாவோட காம்பினேஷன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட லுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வரைக்கும் அவங்க பண்ணாத ஒரு லுக் அண்ட் கேரக்டர். ஒருத்தருக்கு ஒரு ஸ்டைல் ஆஃப் ஃபைட்டிங் இருக்குது, ஒருத்தருக்கு ஒரு இமோஷன் இருக்குது. இந்த கதையை இந்த செட்டப்பில் போட்டால் அந்த ஃபைட்டோட கொரியோகிராஃபி மாறும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா பிளான் பண்ணி, ஸோ எவ்ரி ஃபைட் ஒரு ஃபைட்டோ ஒரு சேஸோ வில் ஹேவ் சம்திங் யூனிக். அந்த யூனிக்னஸ்ன்றது நம்ம ஃப்ரம் த ஸ்கிரிப்ட் ஸ்டேஜ் வச்சா தான் அது நடக்கும்ன்றது தான். ஸோ அது நிறையா மாஸ்டரோட ஸ்கிரிப்ட் சைட்லேருந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். எனி பாயிண்ட் ஆஃப் டைம் என்னன்னாலும் டு எனி எக்ஸ்டென்ட் பண்ணணும். கடைசியாக எண்ட் ரிசல்ட் என்னன்னா படத்துக்கான ஒரு நல்லதில் தான் வந்து முடிஞ்சிருக்கு. புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஏன்னா இந்த படத்தில் ஒவ்வொரு நாள் நான் நடிக்கும் போதும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் ஆதி பற்றி நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா இது கரெக்டாக நான் வந்து அவரை நேரில் பார்க்கும்போது தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். எனக்கு உண்மையிலே இந்த படத்தோட ஆல்பம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆல்பம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரே ஒரு கோவம், அந்த பாட்டு நீங்கள் எடுத்திருக்கக்கூடாது. ஏன்னா அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. பட் ஓகே, ஹேவிங் செட் தட், இன்னைக்கு படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. Every character has a lovely space in the film, and every character leaves their mark in the film. And he's also a very tough he's a tough taskmaster, so I definitely grew as an actor. இமைக்கா நொடிகள் படத்தோட இசையமைப்பில் அந்த பாடல்கள்லாம் வந்து ஒரு நல்ல ரீச் வந்திருந்தாலும் இந்த படத்தோட பின்னணி இசை தான் இந்த படத்தோட நாங்கள் ரொம்ப ரசித்து பண்ணது இந்த பின்னணி இசை தான். அந்த பின்னணி இசைக்கு தேவைப்படுதுன்னு ஆல்பம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமும் இப்போ ரீசெண்டாக இன்னொரு 2 பாட்டு போட்டிருக்கோம். நிறைய ஃபாரின் டெக்னீஷியன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கும் ஒரு தனியொருவனுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய த்ரில்லர் படம் இது. அப்போ எனக்கு அந்த வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை. அது என்னோடய 3வது படம். இப்போ ஏதோ ஒரு கொஞ்சம் இருக்கிறனால அதை வச்சு நிறைய டெக்னீஷியன்ஸ்லாம் வச்சு ஒர்க் பண்ணோம். இந்த படத்தில் நான் காஸ்டியூம் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த படத்தை பற்றி பேசணுன்னா we had a lot of discussions about costumes and எப்படி பண்ணணும்னு அஜய் சார் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஸோ we had a look book, இந்த ஆர்டிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி போகலாம் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ணது. அஃப்கோர்ஸ் ஸ்டார் காஸ்ட் இருக்குது, இதுக்கு மேலே என்ன வேணும். அண்ட் we had a lot of changes in the movie. இமைக்கா நொடிகள் படத்தில் ஆக்ஷன் சீக்வன்ஸ் சேஸ் ஒன்று இருக்குது. அதில் சைக்கிள் சேஸ். அந்த சேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக எடுக்கணும். சைக்கிள் வந்து நார்மலாக ரோட்டில் ஓட்டாமல் சில சைக்கிள் வந்து சில பிளாட்ஃபார்ம்லேயும் சரி, சில சைடு எந்தெந்த இடத்துல டிஃபிகல்ட்டாக ஓட்ட முடியாத இடத்துலலாம் ஓட்டணும்னு சொன்னார். அதுக்கு வந்து ஸ்டன்ஸ் டீம் வந்து ஹாங்காங்கில் இருக்காங்க, அவங்கள வர வைக்கணும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆகும் அப்படின்ன உடனே ஓகே வர வைக்கலாம்னு சொல்லி ப்ரொடியூசர் டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப ஆக்ஷன் செலவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, ரொம்ப ரிஸ்கான ஷாட் எடுத்திருக்கு. இசைஞானி இளையராஜா இது வரைக்கும் சிபிராஜின் படங்களுக்கு இசையமைக்காமல் இருந்தார். இப்போ முதல் முறையாக சிபிராஜின் மாயோன் படத்துக்கு இசைஞானி இசையமைக்கிறாரு. அரவிந்த் அனுகிருஷ்ணா நடிக்க முரளி பாரதி நடித்து இயக்கியிருக்கும் திரைப்படம் கூலிப்படை. இதன் துவக்க விழாவில் அபிராமி ராமநாதன், வி.சி. குகநாதன் உட்பட பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. இது மாதிரி சின்ன படங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம தொழிலே நிற்கிது. இல்லைன்னா எத்தனாயிரம் பேர் இந்த தொழிலை நம்பி இருக்கோம். அவ்வளோ பேருக்கும் பெரிய படங்களால் வாழ்க்கை கொடுக்க முடியாது. பெரிய படங்கள் மிக உயர்ந்த நிலைக்கு வந்தவங்களுக்கு மட்டும்தான் வாழ்க்கை கொடுக்குறாங்க. அடிமட்டத்தில் இருக்கவனை தூக்கி விடுறதுக்கு யாருமே கிடையாது. அப்படி அடிமட்டத்தில் இருக்கவனை தூக்கி விடுறது இந்த சின்ன படங்கள் தான். அப்படிப்பட்ட படங்களில் ஒன்று தான் இந்த கூலிப்படை. கூலிப்படைங்கிறது ஒன்றும் இல்லை, யாரு கூலி கொடுத்தாலும் அவனுக்காக உழைக்க வரும் ஒரு படை, கொலை செய்ய வரும் ஒரு படை. இப்படி தான் எனக்கு தெரிஞ்ச அர்த்தம். ஆனால் இதில் வந்து கெட்டு போகிறது வேலை இல்லாத திண்டாத்தில் இருக்க இளைஞர்கள் தான் இதில் போய் சேர்றது. அப்படிப்பட்டவங்க இதில் சேர்ந்த வேண்டாம், நல்லா வரணுங்கிறது தீம்னு சொன்னார் டைரக்டர். ஸோ கூலிப்படை ஒரு மாறுபட்ட விதத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கூலிப்படைங்கிறது தவறு, கூலிப்படை இருக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தான் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூலிப்படை வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இப்போல்லாம் கல்லூரி மாணவிகள்லாம் கல்லூரி மாணவர்களை தான் வந்து லவ் பண்ணி பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இந்த கூலிப்படை வீரனையே வந்து கல்லூரி மாணவி காதலித்து கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அதில் எந்தெந்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்றது பிரமாதமாக நீங்கள் பண்ண போகிறீங்கன்னு தெரியுது. என் பேர் முரளி பாரதி. ஏற்கனவே அலைபேசின்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய செகண்ட் மூவி. கூலிப்படை இன்றைய காலகட்டத்தில் தவறான முறையில் இளைஞர்கள் போய் சீரழிகிற ஒரு சமூகத்தை மையமாக வச்சுருக்கிற படம். இந்த படம் வந்து மதுரை, திருநெல்வேலி, திருச்சி போன்ற நகரங்களில் வந்து
ஷூட்டிங் செய்ய போகிறோம். நான் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் சாய் தர்ஷன். திஸ் இஸ் மை 3rd மூவி. இதுக்கு முன்னாடி அடங்கமறு, காக்கா குருவின்னு சொல்லி 2 படம் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் 4 பாடல்கள் வச்சுருக்கிறேன். சீக்கிரம் அந்த வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி போய்கொண்டிருக்குது. ஸோ இந்த டீம், இந்த ஃபேமிலி வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு என்ட்ரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க கூட இந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆகலை, ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நிச்சயமாக ஒரு வெற்றி பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு கூட்டணியாக இது அமையும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய பேர் அனுகிருஷ்ணா. நான் கூலிப்படை படத்தில் ஹீரோயினாக பண்ணுறேன். இந்த படத்தோட டைரக்டர் சார் வந்து முரளி சார். அவருக்கு முதல்ல தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த படத்தில் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக நடிக்க. இந்த படம் வந்து அவர் இதுக்கு முன்னாடி அலைபேசி டீமில் ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. ஸோ அதே டீம் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. அனுமோகன் பேசுகிறேன். இந்த பாரதி கலைக்கூடம் இவருடைய 3வது படைப்பு கூலிப்படை அப்படிங்கிறது இப்போ கரண்ட் மேட்டரில் ஒரு டைட்டிலு. சிவகார்த்திகேயன் தயாரித்து தன் மகள் ஆராதனாவோட பாடல் பாடியிருக்கும் படம் கனா. சிவகார்த்திகேயனின் நண்பன் அருண் காமராஜன் இந்த படத்தை இயக்க ஐஸ்வர்யா ராஜேஷ் உட்பட பல பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழாவில் பல பேர் கலந்துக்கிட்டு வாழ்த்துனாங்க. இந்தியாவில் ஃபர்ஸ்ட் விமென்ஸ் கிரிக்கெட் ஃபிலிம் இதுதான். அந்த பெருமை வந்து எங்களுக்கே தெரியாமல் நாங்கள் எடுத்துக்கிட்ட செய்தி தான். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஆராய்ச்சிலாம் கூட பண்ணி பார்க்கல. அருண்ராஜா கேட்டப்போ வேர்ல்டுலன்னா நமக்கு வேர்ல்டு லெவலுக்குலாம் எதுக்கிட்ட பேசிக்கிட்டு இந்தியா லெவலுக்கு பேசுவேன் அப்படின்னா, அதுக்கப்புறம் அவன் தேடிலாம் பார்த்து சொன்னால் இந்த மாதிரி படமே வரலப்பா எங்கேயுமே அப்படின்னு சொன்னான். அப்போ எல்லாரும் பார்ப்பாங்க இந்த படத்தை அப்படின்றத நான் ஐஸ்வர்யா அதான் சொன்னேன். இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் கிரிக்கெட் விளையாடும்போது சிரிச்சிருவாங்க அப்படின்னு நாங்கள் அடிக்கடி பேசிப்போம். நான் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி யாரும் சிரிச்சிடக்கூடாது அப்படின்னதுக்கப்புறம் அவங்க சொன்னதுதான். யாரும் எந்த ஆர்டிஸ்டும் சொல்ல மாட்டாங்க. அவங்க வந்து மணி சார் படம் பண்ணிருக்காங்க, கௌதம் மேனன் சார் படம் பண்ணிருக்காங்க, வெற்றிமாறன் சார் படம் பண்ணிருக்காங்க, தனுஷ் சாரோட. இப்படி இவ்வளோ படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் தான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த படம் வந்து இவ்வளோ அப்படி ஷேப் மாதிரி ஒரு அழகா வந்து நிற்கிது. இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். ஏன்னா ரெண்டுமே கிரிக்கெட் அண்ட் விவசாயம் ரெண்டுமே வந்து எனக்கு, நான் விவசாயம்னா எப்படி சொல்கிறது, நான் குளித்தலை டெல்டா அந்த ஊரில் இருந்தால் வரேன். ஸோ எனக்கு அதை நான் பார்த்துருக்கேன். நிறையா கிரிக்கெட் நிறையா விளையாண்டுருக்கேன். நான் கிரிக்கெட் விளையாண்ட இடம் கூட வயக்காடில் தான் விளையாண்டுருக்கேன். ட்ரீம் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு மட்டும் போராடணும். ஏன்னா படத்தில் டீசரில் வர டைலாக் மாதிரி ஆசைப்பட்டால் மட்டும் போதாது, அடம் பிடிக்க தெரியணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த அடம் முதல்ல நான் ஸ்டார்ட் பண்ணது வீட்டில் தான். பிடிச்சிருக்கோம், அதில் அடம் பிடிச்சா கண்டிப்பாக அதுக்கான வெற்றி நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படம் வந்து டைரக்டர் கிடைச்சது வந்து சிவகார்த்திகேயன் அவர் வந்து 2 பேரும் ஒன்றா நண்பர்களாக இருக்கும்போது, ஒருவேளை நான் சிவகார்த்திகேயன் இருந்து அருண் காமராஜ் நண்பனாக இருந்ததா, தம்பி உனக்கு வீடு வேணுமா கார் வேணுமா வாங்கி கொடுத்துட்றேன், நான் நல்லா இருக்கேன், ஆனால் படம் எடுக்க சொல்ல ஆரம்பி அங்கே இருப்பேன். ஆனால் சிவகார்த்திகேயன் அப்படி இல்லாமல் அருண் காமராஜ் விட்டு ஒரு நண்பனுக்காக ஒரு படத்தை எடுத்து கொடுக்குறான்னா அவன் பாராட்டாமல் எப்படி இருக்க முடியும்? அதான் ஒரு விதை எங்கே விழுந்தாலும் முளைக்கும், பாறைக்குள்ளே விழுந்தா கூட வெடித்து வெளியில் வருன்றதுக்கு அவர் ஒரு நல்ல உதாரணம். ஏன்னா எல்லா ஃபில்மும் அவரோட எல்லா இடத்துலையும் திடீர்னு பார்த்தா அவர் நடிகராக இருந்தார், அப்புறம் லிரிக் எழுதினார், எங்கள் படத்துலையும் எழுதினார், அப்புறம் பாட்டு பாடி பெரிய லெவலில் வந்தார். ஸோ இந்த கனாவை அவருக்கு இது பண்ணி கொடுத்த சிவாவுக்கு வந்து நான் இந்த இடத்துல என்ன சொல்கிறது, ஒரு வாழ்த்துக்கள் சொல்லலாம். என்னுடைய சாங்ஸ் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், கூட சேர்ந்து ஸ்டுடியோவில் நிறைய வாட்டி மீட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு ஆக்சுவலாக தெரியாத விஷயம் சொப்பன சுந்தரி பாட்டெலாம் அவர் எழுதுனது தான். ஸோ அவருக்கு அவரை நான் வந்து ஸ்டுடியோவில் நிறைய வாட்டி மீட் பண்ணும்போது அப்போயே ஸ்பாட் பண்ண ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு லிரிசிஸ்ட் மெட்டீரியல் கிடையாது, அதை தாண்டி இவருக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை வந்து இன்னைக்கு ஒரு டீச்சராக பார்க்கும்போது அப்படியே பிரம்மாண்டமாக இருக்குது பிரதர். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா ராஜேஷ் எவ்வளோ ஹார்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. அவங்களுக்கு வந்து கிரிக்கெட் தெரியாதுங்கிறத ஓப்பனாக ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இந்த படமும் கிரிக்கெட் பற்றி வந்திருக்கு, அதுவும் ஒரு உமன்ஸ் கிரிக்கெட் பற்றி. கண்டிப்பாக இது வந்து தமிழ்நாட்டில் நமக்கு ஆல்ரெடி பெரியார் இவங்கெல்லாம் சொல்லிக் கொடுத்த பெண்கள் முன்னேற்றத்துக்கான ஒரு படமாக இருக்கும். சத்யராஜ் சார் அவருடைய மிகப்பெரிய ஃபேன், அவருக்கும் வாழ்த்துக்கள். கனா வந்து ரொம்ப இமோஷ்னலான ஒரு படம். ஏன்னா நானும் ராஜா சிவா நாங்கள் ஒரே காலேஜில் படித்தோம். ஸோ அப்போலேருந்து நாங்கள் ஸ்கிரிப்ட் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி, ஸோ அப்போலேருந்தே ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து எல்லாரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் எத்தனை பேர் பண்ணுவாங்கன்னு தெரியல. மேபி 1 or 2 ஹீரோயின்ஸ்க்கு மட்டும்தான் இங்கே பெரிய ஓப்பனிங் இருக்குதுன்னு சொல்லலாம்.
மற்றபடி ஒரு ஹீரோயின் வச்சு படம் எடுத்தால் ஓடுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான். பட் சிவா வந்து இஸ் டேக்கன் அப் திஸ் ப்ராஜெக்ட். ஸோ ஐ திங்க் அவருக்கு தான் வந்து ரெஸ்பெக்ட் ஃபார் விமன் அண்ட் ஹீஸ் டன் அ பிரில்லியன்ட் ஃபிலிம். ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி. ஸோ எனக்கு இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிவா ப்ரோ, அருண் ராஜா ப்ரோக்கு நான் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அது பத்தாது. பூ வந்து கிடைக்கிறதுக்கு எதுன்னு நம்ம யோசிச்சோன்னா அந்த குறிஞ்சி பூ கூட 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிடைச்சிடும். ஆனால் அந்த வாய்ப்பு வந்து வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கிடைக்கும். அது வந்து அருண் ராஜா காமராஜாக்கு இன்றைக்கி உங்கள் ஃப்ரெண்ட் மூலமாகவே கிடச்சிருக்கு. அது நிச்சயமாக அவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருப்பார். இந்த படம் வந்து இப்போ இது இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போது இல்லை நிறைய பேருக்கு முதல் படம். ஸோ தர்ஷன் ஆகட்டும், அவங்களோட டேரக்டர் சார் அருண் ராஜா ஆகட்டும், ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சாட்டிஸ்ஃபைடாக சந்தோஷமாக ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கு சினிமா செய்திகள் நிகழ்ச்சியில் வந்த எல்லா சுவாரஸ்யமான செய்திகளையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சுமையா.